G-Trap mosquito killer கொசுக்களை விரட்டாது தேடி பிடித்து கொல்லும். Bohurs Ayurvedic Herbal Hair Oil available on bohurs.com. I think I must have done about 15 camps through the NCC in those three to 5 years actually. We flew the aircraft, Pushpak aircraft. Private பண்ண பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். It was at that time 750 rupees per hour. Now it is about 7,000 rupees per hour. More importantly, very fond of Punjabis. Because there's a crisis situation அப்படின்னு வந்தீங்கன்னா there is no one like them. They are willing to go the whole hog with you. They will die for you. அந்த மாதிரி ஒரு because நீங்க இப்ப சொல்றது I'm also taking it in the backdrop of இப்ப நடக்கிற farmers the way they are coming together for a cause. Yeah, for a cause they will do anything. As a person or human being there, common அந்த war or conflict அதெல்லாம் இல்லாம மன இது எப்படி இருக்கும்? பிகாஸ் ஐ ஹர்ட் அங்கே போனால் ரொம்ப ஒரு மன அழுத்தம் வரலாம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நெகட்டிவ் எஃபெக்ட் நீங்கள் பேசுகிற மாதிரி பீப்புள் டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப நாள் ஃபேமிலி பார்க்காம இருப்பாங்க, அங்கேருந்து லீவ் கோவிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட், ஸ்குவாடன் லீடர் உன்னி நாயர். நமஸ்காரம். 1983 ஏன்ஷியண்டா சொல்ற மாதிரி இருக்குல்ல, பட் we feel so youthful. 1983ல நான் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். அவர் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தாரோ, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருந்தாரு. That's when we got to know each other. எங்களை ஃப்ரெண்ட்ஷிப் கூட கொண்டு வந்தது, வளர்த்தினது தேசிய மாணவர் படை, நேஷனல் கேடட் கோ. அதில் 1 year ட்ரைனிங் எடுத்து 1984 ஆர்தி பரேடு குடியரசு தின விழாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். Was it Indira Gandhi's last ஆர்தி பரேட்? No. No? It wasn't. Oh, I thought so. ஓகே, ஸோ அதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இதோட கண்டிஜென்ட்டை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி போனோம். நான் ஜூனியர் விங் கேடட்டாக இருந்தேன். அதாவது ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் ஜூனியர் விங்னு சொல்லுவாங்க. அவர் சீனியர் டிவிஷன்ங்கிறது பாய்ஸ்க்கு சொல்கிறது. அவர் லோயலா காலேஜ்லேருந்து வந்திருந்தாரு. அதனால ஹீஸ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் இன் ஷை லலலா டுடே. தேங்க்ஸ் உன்னி ஃபார் ஜாயினிங் அஸ். Thank you so much. I remember உன்னி, you were right marker? I was, yeah. Yes. ரொம்ப நெட்டையா இருப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாரு, அது மாதிரி கிட்டார் வாசிப்பாரு, நல்லா பாடுவாரு. ஸோ கல்ச்சுரல்ஸில் யூ வர் ஆக்டிவ், யூ வர் த ரைட் மார்க்கர். அங்கேருந்து how did you get into the armed forces? See, that's what, so you said no, NCC changed us so much. NCC also gave us so much of opportunity. அதாவது இப்போ நான் டெல்லி போகிறது முதல் விஷயம் through NCC only. அந்த 4 degree 0 degree எல்லாம் நாங்கள் பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் NCC கொடுத்தது. அதுவும் ஜஸ்ட் இமேஜின், அந்த என்டையர் ட்ரிப் ஃப்ரீ, நம்ம not even 1 paise. Okay, let's make a list of all the things we did through NCC before we go on to your armed forces. What all did you do? NCC உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தது உன்னி? I think I must have done about 15 camps through the NCC in those 3 to 5 years actually. Okay, and அந்த 15 கேம்ப் தமிழ்நாட்டுல மட்டும் தானா இல்ல வெளியிலயும் போனேன் நான். ஓகே, லைக் செகண்டராபாத்ல நாங்க we did the வாயுசேனை கேம்ப், டெல்லியில போனோம், பாண்டிச்சேரி போனோம், ட்ரிச்சி போனோம். ஓகே, I'm saying it's so many things that we did. பவர்ட் ஃப்ளைங் நாங்கள் பண்ணோம். மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்ல ஃப்ரீயா, ஒரு காசு கொடுக்காம we flew the aircraft, Pushpak aircraft. பிரைவேட்டா பண்ண பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். It was at that time 750 rupees per hour. Now it is about 7,000 rupees per hour for flying through the Madras Flying Club. Gliding நான் பண்ணேன். Approximately about 100 launches I have done on gliders. இதெல்லாம் opportunity it's not easily. So moving on to the forces also, the NCC it gives you a direct interview. எக்ஸாம் அட்டென்ட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். சின்ஸ் யூ காட் அ C சர்டிஃபிகேட். எனக்கு லக் அந்த மாதிரி. ஸோ ஜூனியர் டிவிஷனில் நான் போத் பார்ட் A அண்ட் பார்ட் A, பார்ட் 1, பார்ட் 2 நான் எந்த ஸ்கூல்ல இருந்த நீ? கேந்திர வித்யாலயா கில்நகர், KVGN அப்படின்னு சொல்லிட்டு we are very proud. ஸோ அதில் நான் ஆர்மி டிவிஷனில் இருந்தேன். தென் சீனியர் டிவிஷனில் I joined the A wing. So there we did the B and C certificate. So C certificate holder அப்படின்னு சொன்னீங்கன்னா it's a huge thing. So the armed forces invites you to come for an interview.
and we went for the interview. Okay, so that's how I made it to the forces. எஸ் எங்க என்சிசி வந்து ஃபார்மர் என்சிசி கேடட்ஸ்னு ஒரு குரூப் வச்சிருக்கோம். அதுல நிறைய பேர் வந்து ஃபோர்ஸஸ்குள்ள போயிருக்காங்க, ஃப்ளையிங்ல போயிருக்காங்க. அண்ட் காலேஜ் லெவல்ல வந்து நான் ஜாயின் பண்ணல, நான் ஸ்கூல்ல தான் இருந்தேன். அப்புறம் காலேஜ்ல அப்படியே ரொம்ப ஸ்டூடியஸா படிக்க பண்ணிட்டேன். ஐ ஹட் லாஸ்ட் கான்டாக்ட் வித் மோஸ்ட் ஆஃப் தெம். பட் டெல் மீ, இஸ் இட் சம்திங் லைக் ஏர்ஃபோர்ஸ் இன்னும் பாப்புலர் அப்படி ஏதாவது இருக்கா காலேஜ் அந்த மாதிரி? See, இதெல்லாம் ஒரு கிளாமர் கோஷன் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு பிளேன் பாத்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் வருது, பிளேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறத விட பறக்கிறது. அவ்வளவுதான். அப்ப கடல் எப்படி நேவி யூனிஃபார்ம்? ஏய், I used to get impressed with all the naval officers. The white, Commodore the white மோகன் வர்கீஸ் பார்த்ததுனால அது பயங்கர ஸ்மார்ட்டா இருப்பாங்க. Yeah. No, is there ஏதாவது ஒண்ணு மோர் பாப்புலரா? நாங்க வந்து என்சிசில இருக்கும்போது ஏர்விங் வாஸ் வெரி பாப்புலர். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் வந்து ப்ளூ, எவ்ரிதிங். யா, ஓகே. இன்ஃபேக்ட் நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது காக்கி தான். ஓகேங்களா? ஸோ அட் தட் டைம் த கிளாமர் வாஸ் அபவுட் ஃப்ளைங். ஓகே, ஸோ ஐ வுடன்ட் சே இட் வாஸ் மோர் பாப்புலர், நாட் பாப்புலர் ஆர் சம்திங் லைக் தட். தி கோஷன் வாஸ் அட்டாச் டு சம்திங் எல்ஸ் ரதர் தென் தி ஆக்சுவல் ஒர்க் தட் யூ டூ. ஆர்மியில் கூட நம்ம வந்து இந்த டேங்க்லாம் காமிக்கும் போது டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கன் காமிக்கும் போது தெர் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈச் ஒன் ஹேட் இட்ஸ் ஓன் லிட்டில் கனெக்ஷன்ஸ். பட் ஐ திங்க் த கிளாமர் கோஷன்ட் வாஸ் மோர் ப்ராபப்ளி இன் தி ஏர்லைன்ஸ். ஸோ யூ சி சர்டிஃபிகேட்னால டைரக்ட் என்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கிடைச்சது. Absolutely, yeah. டெல் மீ அபவுட் ஸ்குவாட்ரன் லீடர் உன்னி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னது? Pilot officer. Pilot officer. Nowadays there is no pilot officer, it was directly flying officer, but we started with the pilot officer. So tell me, where was your first posting? How was it as a young officer? So I had just finished my air traffic controller officer's course, and first posting Halwara அப்படினு சொல்லிட்டு போஸ்டிங் சிக்னல் வந்தது. எங்க இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு we were asking, எங்க பாரு, நான் கேட்டதே இல்ல அந்த பேரு. அதான் சொல்றேன். So I realized that it's just next to Ludhiana, Punjab அப்படிங்கிற. Now Ludhiana itself has a lot of connotations connected with the US. ஏன்னா most of the people who are from Ludhiana have migrated to the US. ஆமா, you have a direct flight தானே நேரா US ல இருந்து லுதியானாக்கு. So they used to call it Louisiana. Louisiana. So just about 20 kilometers, 25 kilometers from there. But I have to stop you there. Yeah. Since it was called Louisiana, did you take your guitar and do all those western numbers? I never lost the guitar for a very long time. So I moved there and I took my bike and went. The first time நம்ம வந்து ஆஃபீஸர் ஆகும்போது முதல்ல நம்ம வாங்குறது வந்து ஏவியேட்டர் கிளாஸஸ். ஓகேங்களா? அந்த ரேபேன் அது முதல்ல வாங்குவோம். ரெண்டாவது வந்து பைக். ஸோ அந்த பைக்கை தூக்கிட்டு அந்த ட்ரெயினில் போட்டுட்டு போயிட்டு I parked there, luggage வந்து ட்ரக்கில் அனுப்பிச்சிட்டு நான் பைக்கில் போனேன் ஸ்டேஷன். ஸோ அந்த மாதிரி ஆரம்பிச்சுது. So at that time there was a lot of conflict that happened. You were talking about Indira Gandhi, all of those issues were happening in Punjab at that time. Okay, so there were that must have created a lot of unrest. Yeah, there were a lot of terrorist issues that happened during the time. In fact, we were involved in one of the fires which was caused by a terrorist into a bulk petroleum installation. We fought the fire for a week. So these are all the experiences of Punjab which made me very fond of Punjab. More importantly, very fond of Punjabis. Because of the crisis situation அப்படினு வந்தீங்கன்னா, there is no one like them. They are willing to go the whole hog with you. They will die for you. அந்த மாதிரி ஒரு because நீங்க இப்ப சொல்றது, I'm also taking it in the backdrop of இப்ப நடக்கிற farmers, the way they are coming together for a cause. Yeah, for a cause they will do anything. So those are the kind of people. And are they very sporty? Because Ludhiana நம்ம நிறைய அந்த விஷயத்துக்குலாம் கேக்குறோம். ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா? They are active in multiple things. Okay, one is of course you mentioned farming. There are a lot of people who have families, generations of people in the armed forces. Okay, and sporting. In fact, NCC ல வந்து இப்போ ஒரு காம்படிஷன் நடக்கும்போது it has changed from the Republic Day that we used to do. Okay, இப்போ வந்து there is also sports which is taken into consideration, and that is why Punjab is one of the first three. Okay. தமிழ்நாடு எப்படி இருக்கு? தமிழ்நாடு in the sporting arena we are somewhere on 8th or 9th. Okay. அந்த மாதிரி லெவல்ல. Okay. But we make up on the RD camp. So it was Louisiana, and then I've always when I met you again, one of the biggest things I remember was, Unni was in Siachen, so Leh, all these things, and so tell us about those areas. I think forces oda NCC camp பத்தி பேசுனீங்க. நான் வந்து நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங் வந்து திஸ் ஹோல் ஆப்பர்ச்சுனிட்டி நான்லாம் இல்லாட்ட யோசிச்சிருக்கவே மாட்டேன். என்சிசினால தான் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் கேம்ப்ஸ் கோயிங் டு ஆர்டி பரேட் அண்ட் மவுண்டனியரிங் பண்ணேன்.
இப்போ டெல் மீ இந்த வேரியஸ் ஏரியாஸ் போகிறது ரொம்ப நல்லா இருக்கு, என்சிசிலையும் சரி ஆர்ம் ஃபோர்ஸ்லையும். அடுத்த போஸ்டிங்கில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது? ஸோ நான் வந்து ஹல்வாரா போன போது திஸ் வாஸ் அ ப்ரீமியம், இட் வாஸ் அ ஃப்ளைங் ட்ரைனிங், நாட் அ ட்ரைனிங், இட் வாஸ் அ ஆப்ரேஷனல் பேஸ். So they used to fly the MiG-23s there, okay, and that was a bomber squad. 2 squadrons were there. And the experience was great. So that place used to be called Halwara Happiness. So I went there, as soon as I landed in Leh, the reason why it's considered a difficult posting is because it's in high altitude. So Leh oda aerodrome oda the reference point வந்து it's at 10,682 feet. Above 10,000 is high altitude, okay. So as soon as I landed there, first 24 hours is acclimatization. ஒன்றுமே பண்ணக்கூடாது, சாப்பிடணும், தூங்கணும், ஒன்றுமே பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஹீரோலாம் ஆக முடியாது அங்கே அந்த டைமில். இம்மீடியட்லி ஆஃப்டர் தட் செகண்ட் டே ஐ மூவ் டு சியாச்சின். சியாச்சின் கிளேஷியர் இஸ் அபவுட் இட்ஸ் அபவுட் an hour's flight time from there. கிளேஷியர் அப்படிங்கிறது ஒரு நதி. நதி அப்படின்னு சொல்லும்போது, நதியே அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அது வந்து ஃப்ளோ பண்ணுற மாதிரி தான் நம்ம மனசில் வரும் இல்லையா. ஆனால் அதே வந்து ஒரு ஹை ஆல்டிடியூட் இருக்கும்போது கோல்ட் ஆகும்போது அது வந்து ஃப்ரீஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ இட் பிகம்ஸ் ஐஸ். அது மூவிங் ஐஸ் தான் நம்ம வந்து கிளேஷியர் அப்படின்னு சொல்லணும். ஸோ பேஸ் கேம்ப் அப்படிங்கிறது 12,600 ஃபீட்லேருந்து தொடங்கும். அண்ட் அது வந்து அந்த கிளேஷியர் வந்து 3 இடம் இருக்குது. அது வந்து நார்தர்ன் கிளேஷியர் இருக்குது, சென்ட்ரல் கிளேஷியர், அதுக்கப்புறம் சதர்ன் கிளேஷியர். ஸோ இந்த 3 ஏரியாலையும் நம்ம வந்து வி ஹேவ் தி ஆர்ம் ஃபோர்ஸஸ் செட்டில் அங்கே. ஸோ அந்த இப்போ நான் வந்து நார்தர்ன் கிளேஷியரில் தான் நான் பேஸ் கமாண்டராக இருந்தேன். ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு 12,600லேருந்து எடுத்து இட் கோஸ் டு அபவுட் 22,000 ஃபீட். ஓ, 22 வரைக்கும். ஆமாம். அந்த ஹில்ஸ் அந்த ரேஞ்சை கவர் பண்ணணும்னா அந்த ஈச் போஸ்ட் வந்து ஒரு ஹைட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து வி கவர் தி என்டையர் திஸ் திங் ஸோ தட் ஓவர் லுக்ஸ் தி எனிமி இல்லையா. ஸோ அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் எங்கள். ஸோ எவ்வளோ தூரம்? ஸோ இது பாகிஸ்தான் இதோட இருக்கிற லைன். சதர்ன் கிளேஷியர் வந்து சைனீஸ் பார்டரும் இருக்கும். நார்தர்ன் கிளேஷியர், சென்ட்ரல் கிளேஷியர் வந்து பாகிஸ்தானோட அந்த. ஸோ இது 2 கண்ட்ரியோட நமக்கு இருக்கிற காமன் ஏரியா. That's right. ஸோ இதை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நார்மலி இன் சிவிலியன் லைஃப். ஸோ இது எப்படி இருக்கும்? லைக் இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் ஃபார் த இந்தியன் சைட் டு மெயின்டைன் திஸ் ஹோல் திங். அந்த ஸ்ட்ரெச் வந்து இந்தியன் சைடில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆல்சோ தி ஆல்டிடியூட் இஸ் மச் ஹையர். ஸோ அதனால தி மெயின்டெனன்ஸ் இஸ் தட் மச் மோர் டஃபர் ஃபார் அஸ். ஆனால் தி ஏர் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு. பிகாஸ் வி ஹாவ் இந்த ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து ஏர் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸுக்கு தான். தட் மீன்ஸ் பர்சனலை மூவ் பண்ணணும், இல்லை ஐ மீன் காய்கறி, மீல், எக்யூப்மெண்ட் எல்லாமே. ஸோ தேர்ஸ் a lot of help that comes from the air force. ஸோ சியாச்சின்ல வந்து ஏர் ஃபோர்ஸ் தட் இஸ் விமானப்படை தவிர்த்து ஆர்மி காலாட்படையும் இருக்காங்களா? இருக்காங்க. ஆர்மி தான் மெயின். அங்க 3 div அப்படிங்கிறது இட்ஸ் the hugest establishment of the army primarily. ஓகே. ஆனா அந்த சப்போர்ட்டுக்கு வந்து ஏர் ஃபோர்ஸோட ரோல் இருக்கு. அஃப் கோர்ஸ் அங்க வந்து பார்டர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்காங்க, கிரெஃப் அப்படிங்கிற ஜெனரல் ரிசர்வ் இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் அங்க இருக்காங்க, டிபெட்டன் போலீஸ் அப்படின்னு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஜிஎன்கே போலீஸ் எல்லாமே சப்போர்ட் பண்றது வந்து அந்த எலிமெண்ட் அந்த ஏரியாவை நம்ம வந்து சஸ்டைனபிளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ஸ் a lot of elements which support to this all. ஓகே. பிகாஸ் நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன்னா, நம்ம நார்மலாக பேசுகிறப்போ யூ ஷேர் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ். பட் பரவலாக சினிமாவில் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பேப்பரில் படிக்கிறோம். இல்லாட்டா பார்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்கிறதெல்லாம் காமன் மேனுக்கு தெரியவும் தெரியாது. ஆல்சோ நியூஸ் பேப்பரில் வந்து ரிப்போர்ட்ஸ் கூட அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட இருக்குது. அதனால தான் என்னோட அடுத்த கேள்வி, இந்த ஏர்ஃபோர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மனிதனா, ஒரு ஆண் மகனா, ஸோ பை த வே இப்போ விமன் ஃபோர்ஸஸில் இருக்காங்க, இந்த மாதிரி ஏரியாஸில் விமன் போஸ்டிங் உண்டா? விமனும் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் டெல் மீ, ஆஸ் அ மேல், ஆஸ் அ பர்சன், ஒரு ஹியூமன் பீயிங் தேர், காமனாக அந்த வார் அது இது ஆர் கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் இல்லாமல் இது எப்படி இருக்கும்? பிகாஸ் ஐவ் ஹர்ட் அங்கே போனால் ரொம்ப ஒரு மன அழுத்தம் வரலாம் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து ஒரு 2 எஃபெக்ட் இருக்குன்னு அப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் நீங்கள் பேசுகிற மாதிரி பீப்புள் டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப நாள் ஃபேமிலி பார்க்காம இருப்பாங்க, அங்கேருந்து லீவ் கோவிட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே லீவ் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ லீவ் கிடைச்சா கூட ஏர்க்ராஃப்ட்லேருந்து மூவ் பண்ணோம்னா வெதர் கரெக்டாக இருக்கணும். ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அங்கே வந்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வி மேட் இட். அதாவது வந்து எவ்ரி டே வி யூஸ்ட் டு கோ ஃபார் அ வாக். எந்த ஏரியாவில் கிரெஃப் அப்படிங்கிற அந்த இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த கிளேஷியருக்கு சைடில் அந்த மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஸோ அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ட் 1 கிலோமீட்டர் வந்து ஒரு 1.5 மாதம் ஆகும் அந்த ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு. அந்த ரோட்டில் நாங்கள் வாக்கிங் போவோம். நாங்கள் ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் அதில் பாட்டு பாடிட்டு அப்படியே எவ்ரிடே. ஸோ நாங்கள் வந்து அங்கே மவுண்டனில் இருக்கிற ஐபெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மவுண்டன் கோட், அதெல்லாம் நாங்கள் வந்து அந்த ரோட்டில் பார்த்துருக்கோம். அண்ட் சில ஏரியாவில் வந்து வேறு ஏரியாஸ் போய் அந்த டேங்க்லாம் வாட்டர் டேங்க்லாம் இருக்கும்போது ஐஸ் இருக்கும், அது மேலேயும் நாங்கள் நடந்து போவோம். இன்ஃபேக்ட் அங்கே வந்து ஸ்கீயிங் கூட நாங்கள் பண்ணோம். ஒரு டைமில் வந்து ஒரு ஃபுல் செட் அந்த சியாச்சின் பேட்டில் ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸ்கீயிங். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ டேக் இட். அந்த சிச்சுவேஷனை நீங்கள் வந்து எப்படி அப்ரிஷியேட் பண்ணிட்டு அதை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஃபோர்ஸில் இருக்கிறப்போ நான் வந்து இப்போது நம்ம காஷ்மீர் போனோம், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பரத் சிங் அவரோட கர்னல் பரத் சிங்கோட இருந்தோம். அப்போ அங்கே வந்து கரோக்கே பாடுறாங்க, அவர் கிட்டார். ஸோ இங்கே வந்து ஃபோர்ஸில் இருக்கிறப்போ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் இருக்கிறப்போ கூட மியூசிக்கு கவிதை இதெல்லாம் நிறைய இருக்குமா? இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு ஃப்ராங்க் அட்மிஷன் சொல்லிடுறேன். ஆர்மியில் இருக்கிற மாதிரி ஆர்கனைசேஷன் நம்ம வந்து வேர்ல்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதை வந்து ஒரு இடத்துல வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் அது வந்து ஆர்மி மட்டும்தான் பண்ண முடியும். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆஃபீஸர்ஸ் மெஸ் இருந்தது, பேஸ் கேம்ப்லேயே ஆஃபீஸர்ஸ் மெஸ் இருந்தது. இட்ஸ் அ டென்ட் தான் அது. ஆனால் அதில் போனீங்கன்னா அந்த டோர் மேட்லேருந்து ஆரம்பிச்சிட்டு 5 ஸ்டார் மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணால் கார்பெட்ஸ் இருக்கும், கர்டன்ஸ் இருக்கும், லைட்ஸு, அந்த சாண்டிலியர்ஸ் இருக்கும். ஓகே, டைனிங் டேபிளில் க்ராக்கரி, கட்லரி, சில்வர் இருக்கும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஆனால் ஆர்மினால அது முடியும். இன்ஃபேக்ட் அந்த ஏரியாவில் வந்து செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. ஓணம் கூட அங்கே செலிப்ரேட் பண்ணோம். இன்ஃபேக்ட் அந்த ஓணம் செலிப்ரேஷன் அங்கே ஒரு 26 மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட் அங்கே இருந்தது அந்த டைமில். கரெக்டாக அந்த ஓணம் டேக்கு ஏர்க்ராஃப்ட் வந்தது, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க ஜஸ்ட் ஓணத்துக்கு சத்யா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அது ஏன்னா அந்த சப்போர்ட், அந்த மோட்டிவேஷன் இல்லைன்னா அதை வந்து நீங்கள் போரில் போயிட்டு நீங்கள் வந்து ஒழுங்காக ஃபுல் எனர்ஜி கொடுக்க முடியுமா இல்லைங்கிறது ஒரு பெரிய டவுட். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டான்ஸு, மியூசிக்கு, ஃபில்ம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்மியில். அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வை தி ஆர்மி இஸ் ஸோ வெல் எஸ்டாப்ளிஷ்ட். சூப்பர். ஸோ when did you get out of you took premature retirement? That's right, yeah. When did you leave and why did you leave? And நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் எப்படி சார் நீங்க சில பேர் என்ன விட்டுறவங்க வந்து எனக்கு பிடிக்கலன்னு விட்டவங்க வேணா நான் இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கலாம். But you are still so connected, you work so much with the forces. That's right. So நானும் உன்னையும் வந்து நிறைய ஷோக்கு வந்து அவர் கம்பேர் பண்ணுறப்போ முன்னாடிலாம் இவ்வளோ தமிழ் பேச மாட்டார், கூட தமிழ் பேசுறதுக்கு என்ன கூப்பிட்டுப்பாரு. ஸோ we used to go together, புதுச்சேரி, கடலூர் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இந்த ஸ்கை டைவிங் பண்ணுறப்போ ஃப்ளைட்லேருந்து we have friends இந்த ஸ்கை டைவிங் பண்ணுறவங்க. ஸோ அதில் வந்து ரிமோட் கண்ட்ரோலோட பேசிக்கிட்டு இங்கே ஆடியன்ஸ்க்கு பேசுறது, பாடுறது இதெல்லாம் நிறைய பண்ணுவோம். You're constantly connected with forced life. So and you are very happy, you don't have bitter at all. ஏன் விட்டீங்க அப்போ? ஸோ நான் வந்து ஒரு 13-14 இயர்ஸ் நான் வந்து ஐ ஸ்பெண்ட் இன் தி ஆர்ம் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்ன மாதிரி பஞ்சாப்ல இருந்தேன், லேல இருந்தேன், சியாச்சின் கிளேசியர். எனக்கு வந்து டெபுடேஷன், ஒரு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஒரு டெபுடேஷன் சான்ஸ் கூட கிடைச்சது. நான் வந்து என்எஸ்ஜி ட்ரைனிங் சென்டரில் கமாண்டோ கோர்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு எல்லா ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு டிரெக்டரேட் இருக்குது. ஸோ ஏர்ஃபோர்ஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிற ஒரு டிரெக்டரேட்டில் நான் ஒரு பேராசைலிங் இன்ஸ்ட்ரக்டர் ஆனேன், ஸ்கை டைவிங் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ணும்போது நான் ரியலைஸ் பண்ணது, என்னை பற்றி என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, என்னோட பொட்டென்ஷியல் வந்து குவைட் அன்லிமிட்டெட். அதை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன்னா இல்லையா, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி ஏர்ஃபோர்ஸில் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன மனசில் ஒரு டவுட் வந்தது. ஸோ லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம வந்து அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அதை வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு தீ அப்படின்னு சொல்லலாம், சின்ன ஒரு ஃபயர். வெளியே வந்து I know. So இப்போ Excel, I'm part of your team, dream team as you call it. Yeah. And I teach film appreciation in that in NIFT. You have Planet Adventure and Excel. How did this happen? இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியோட நீங்க அந்த ஏர்ஃபோர்ஸோட ஸ்பிரிட், அட்வென்ச்சர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றீங்க? நான் வந்து கம்பெனி அப்படிங்கிற ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஓகே, லைக் கரண்ட் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியாது, எக்ஸல் ஷீட்னா என்னன்னு தெரியாது, பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்ன, பப்ளிக் லிமிடெட் கம்பெனினா ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் வந்து ஆரம்பிக்கும் போது என் மனசுல யாரோ சொன்னாங்க மாதிரி எனக்கு தோணிச்சு,
ஓகே ஒரு ப்ரைவேட் லிமிடெட் ஆரம்பிக்கணும்னா 4 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3 ஃப்ரெண்ட்ஸை வச்சு சைன் பண்ண வச்சேன். அதுக்கப்புறம் தான் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் 2 பேர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்தது. மிஸ்டேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிகாஸ் நான் ஆரம்பிச்ச போது எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னோட டேலண்ட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும் அது மட்டும்தான் என் மனசில் இருந்தது. ஸோ அந்த டேலண்ட்ஸை ஒரு 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 ஆர்கனைசேஷன் மாதிரி கிரியேட் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது ஆரம்பித்தோம். ஸோ சிங்கிள் மேனாக ஆர்மி ஆரம்பிச்சு இட்ஸ் க்ரோன் அண்ட் 17-18 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்னன்னா ஒரு டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ் ட்ரைனிங் தான். ஸோ நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது, அவ்வளோதான். அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு ஆஸ்க் யூ, ஸோ இன்னைக்கு எக்ஸல் பிளானட் அட்வென்ச்சர், ஸோ ஜஸ்ட் டெல் மீ அபவுட் வாட் பிளானட் அட்வென்ச்சர். ஸோ நான் ஆரம்பிச்ச போது எக்ஸல் அப்படிங்கிறது அதுவும் மிஸ்டேக். ஆர்ஓசியில் வந்து இந்த பேர் தான் இருக்குது எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தது. அந்த பண்ணிருக்கோம். இப்பதான் புரிஞ்சுது அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிச்ச போது வி ரியலைஸ் எக்ஸல் அப்படிங்கிறது ட்ரெயினர்ஸோட ஒரு ஒரு காங்கிரிகேஷன் வச்சுக்கலாம். அவங்க வந்து ப்ரோக்ராம் ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க, ஆனால் ஆக்டிவிட்டீஸ் யார் ரன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி கிரியேட்டட் அ செகண்ட் டிவிஷன் விச் இஸ் கால்ட் பிளானட் அட்வென்ச்சர். அந்த அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதே வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணும்போது கனெக்ஷன்ஸ் இருக்கே அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உத்தராகண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை லடாக் எடுத்துக்கோங்க, லே இதை எடுத்துக்கோங்க. அங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணணும், இல்லை லக்ஷதீப்பில் ஸ்கியூபா டைவிங் பண்ணணும், இல்லை ஏரோ ஸ்போர்ட்ஸ் பேராசைலிங் பண்ணணும், இல்லை ஸ்கை டைவிங், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஏஜென்சி ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளானட் அட்வென்ச்சர் ஆரம்பித்தோம். பட் ஹவ் யூ ஆர் யூட்டிலைசிங் எக்ஸலோட ஃபெசிலிட்டேஷன் வந்து யாராவது ஃபெசிலிட்டேட்டர் வருவாங்க. ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளானட் அட்வென்ச்சர் தான் பண்ணுவாங்க. லைக் பெயிண்ட் பால் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர் ஆர் 2 companies. Great. So and I also wanted to ask you because நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தேசிய மாணவர் படை என்சிசி வச்சு தொடர்ந்தது. அண்ட் ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல வந்து நம்ம என்சிசி பற்றி திருப்பி கேள்விப்படுறோம். நடுவில் வந்து நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுப்போம், ஏன் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த மாதிரி என்சிசி இப்போ ஏன் இல்லை, இன்னும் ஜோஷோட இருக்கலாமே, இன்னும் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ இருக்கிற பெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிசியில் வரணுமே. ஏன்னா கவர்மெண்ட் வழியாக நாங்கள் சொன்னோமே, நான் மவுண்டனியரிங், அவரோட ஃப்ளையிங், இவ்வளோ விஷயங்கள் என்சிசியில் கிடைக்குது, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறத பற்றி பேசுவோம். பட் இப்போ ஆக்சுவலி கவர்மெண்ட்டே வந்து ரொம்ப நல்ல சில இது கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? டெல் பீப்புள் அபவுட் தட். ஸோ ஆக்சுவலி என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அவரோட யூட்டிலிட்டி போயிடுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹஸ் ரியலைஸ்ட் இல்லையா. ஒருத்தர் வந்து ஒரு 58 இயர்ஸில் ரிட்டையர் பண்ணால் அவர் வந்து 70-75 வரை அவர் வந்து யூட்டிலிட்டி இன்னும் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. நான் வந்து ஏர்ஃபோர்ஸ் நான் முதல்ல விடும்போது இவ்வளோ இப்போ இருக்கிற அவேர்னஸ்லாம் கிடையவே கிடையாது. அந்த டைமில் ஸ்குவாட்ரன் லீடர் அப்படின்னு சொன்னா எல்லாருமே அப்படின்னுவாங்க. ஓகே, மேஜர் சொன்னா மேஜர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். இட் யூஸ் டு பி லைக் தட். ஸோ இப்போ வந்து ஸ்குவாட்ரன் லீடர் ராகேஷ் சர்மாலாம் தெரியும். அது வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம் ப்ராபப்ளி கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் இருந்தது. ஓகே, அது வந்து நான் இப்போ பார்க்குறது வந்து when I say ஸ்குவாட்ரன் லீடர் அவங்களே ஏர்ஃபோர்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ரியலைசேஷன் வந்திருக்கு. கவர்மெண்ட் இஸ் வெல் இன்வால்வ் இன் திஸ் ஹோல் திங். ஸோ தெர் ஆர் 2 இனிஷியேட்டிவ்ஸ் அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ம் ஃபோர்ஸஸோட வெட்டரன்ஸ், அதாவது வந்து வெதர் இட் பி நான் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர் கமிஷன்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்களோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு அலுமினை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி என்சிசி ஆல்சோ. இப்போ என்சிசிலையும் நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு ஹியூஜ் ஃபோர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து when we went to RDC 90 cadets from each directorate போனோம் இல்லையா. At that time there used to be 90,000 cadets across the country. அதுலேயும் செலக்ட் பண்ணி போனவங்க. ஓகே, அந்த நம்பர் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை வந்து அவங்க என்சிசி முடிச்சப்புறம் அவங்களோட யூட்டிலிட்டி ஏன் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு, உங்களுக்கே தெரியும் அந்த என்சிசி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹஸ் சேஞ்ச்ட் பீப்புள். ஸோ அதை ஏன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்ரி டிரெக்டரேட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு. அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் லைக் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அந்த மாதிரி ரீஜனில் இருக்கிற அலுமினையை கனெக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்காக ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணுங்கள், அவங்களோட எபிலிட்டியை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப 20 வருஷம் முன்னாடி நீ இன்ஃபார்மலா பண்ணது இப்ப ஃபார்மலா ஆகுது. குட், a man with vision. But I also read எப்படி வந்து PM ஓட ஒரு ஸ்பீச்ல வந்து NCC பார்டர் அந்த மாதிரி ஏரியாஸ்லயும் ட்ரெயின் பண்ணுவோம்னு 2 நாள் முன்னாடி ஏதோ வந்திருக்கு. அது வந்து இல்ல, அவங்கள வந்து NCCல அவங்க ஜஸ்ட் நார்மலி அதான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ட்ரெஸ்ட் பீப்புள் டேக். NCCயை வந்து நீங்க வந்து டிராஃபிக் கண்டக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம்,
இல்ல நீங்க வந்து parade பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். Yeah, which is also important. Which is important, but I'm saying there is so much more they can do. Yeah. அப்படினா It's a tertiary part of the forces, the last of the forces of a nation, right? No, it is the first connect point. That means Oh, college you la mean, irundhu first connect point before you join the services, like the military school. அதே மாதிரி NCC also is a stepping stone to the military. And of course it creates character. So that is the whole grooming that happens. So அவங்கள வந்து யூஸ் பண்ண முடியுமா, லைக் பார்டர் ஏரியாஸ்ல அவங்களுக்கு இப்போ இன்டர்ன்ஷிப்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம், இன்ஜினியர்னா இன்டர்ன் பண்ணணும், அதே மாதிரி அந்த இன்டர்ன்ஷிப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. Seriously, this is such a great opportunity, and the best part is ஐயோ என் குழந்தை அங்கே போக போதே இங்கே போக போதே. ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பார்த்தா there's so much of excitement. எங்களுக்குலாம் இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் போல. இன்றைக்கும் என்சிசின்னு ஏதாவது சொல்லி ஏதாவது போய் பண்ணணும்னா ஐ திங்க் அது என்சிசி மட்டும் இல்லை, அதெல்லாம் பண்ணதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பல விதத்தில் எல்லாத்துக்கும் பணம் திருப்பி வரணுங்கிற கேல்குலேஷன் மட்டும் இல்லாமல் நம்மளால் போய் சமுதாயத்தில் பல விஷயம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்ததுனால தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது இதெல்லாம் பண்ண முடியும். அந்த விதத்தில் வந்து பேரண்ட்ஸ் பயந்துக்கிற மாதிரி இது கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல விதத்துல செலுத்துற ஒரு விஷயம். இல்ல, இன்ஃபேக்ட் வந்து என்சிசி அந்த டைம்ல அந்த வர்தா புயல் நடந்தது இல்லையா, சென்னை ஃப்ளட்ஸ் நடந்தது இல்லையா, என்சிசியோட பார்ட்டிசிபேஷன் வாஸ் ஹியூமங்கஸ். Actually, I mean, along with the armed forces, along with the civil authorities, NCC cadets were there. And they were willing to travel பண்ணிட்டு மற்ற இடத்துல எங்கெல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்கோ அங்கே போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்சிசி எல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ வை நாட் யூட்டிலைஸ் தெம் பெட்டர்? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் என்சிசி இஸ் அ ஃபேபுலஸ் திங். Absolutely. Yeah. And we really want more people to join. ஸ்கூல்ல 2 வருஷம் இருக்கலாம், காலேஜில் 3 வருஷம் இருக்கலாம். என்சிசியில் வந்து பல விஷயங்கள் கிடைக்கும். நம்ம நார்மலாக பே பண்ணி அதுக்கெல்லாம் நிறைய பே பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்சிசி வழியாக நமக்கு நல்லா கிடைக்கும். And armed forces will join பண்றதுக்கு it's a fabulous platform. It's a stepping stone. Yeah. And life ரொம்ப ஜாலியா இருக்கும். கிட்டார் வச்சுக்கிட்டு பாட்டு பாடலாம், கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் ஆவாங்க, நல்லா ட்ரெஸ் போட்டுக்கலாம், கார்த்தி மாதிரி டான்ஸ் ஆடலாம். ஸோ அண்ட் எல்லாரும் பட்டாளத்தான்கள்லாம் காட்டான்கள் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெல் லேர்னட், கல்ச்சர்டு பீப்புள், குட் லைஃப் அவுட் தேர். I think that's what we both want to say. Thank you for the testimonial. No, I mean, I've seen so much of all this with all of you. Good having you. Thank you so much. Thank you so much. It was a complete pleasure. Thank you very much. Enjoyed it so much. G-Trap Mosquito Killer கொசுக்களை விரட்டாது தேடி பிடித்து கொல்லும். Bohurs Ayurvedic Herbal Hair Oil available on bohurs.com.